ஓம் நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பகர் பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ. அதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மேச வீட்டில் செவ்வாய் பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். இந்த மாதம் முழுவதும் இங்கே தான் பயணம் பண்ணிட்டு இருப்பார். 2ஆம் வீட்டில் குரு பகவான் மே 1ஆம் தேதியிலேருந்து வந்துட்டார். அப்போ ஒரு வருஷத்துக்கு குரு ரிஷப வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருப்பார். சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி மிதுன வீட்டுக்கு வந்துடுவார். ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு வந்துடுவார். ரிஷப வீட்டிலேருந்து சூரியன் மிதுன வீட்டுக்கு வந்தால் அந்த மாதம் ஆனி மாதம், தமிழ் மாதத்துக்கு. அடுத்து 14ஆம் தேதி ரிஷபத்தில் இருந்த புதன் மிதுனத்துக்கு வந்துடுவார். சொந்த வீட்டில் புதன் ஆட்சியாக இருப்பார். அதே மாதிரி 15ஆம் தேதி சுக்கிரனும் மிதுன வீட்டுக்கு வந்துடுவாங்க. கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கன்னி வீட்டில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சனி பகவான் கும்ப வீட்டில் தன்னுடைய சொந்த வீடு, மூல திரிகோணம், ஆட்சி வீடு இப்படி சொல்கிறது. ராகு பகவான் எப்பவும் போல் 12ஆம் இடத்துல, அதாவது காலப்புருஷனுக்கு 12 மீன வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, செவ்வாய் அவர் வீட்டில் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். சனி பகவான் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். புதன் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். சூரியன் புதன் வீட்டில் நட்பு பெற்றிருக்கார். ஃப்ரெண்டோட வீட்டில் சூரியன் இருக்கார். சுக்கிரன் அவர் நண்பர் வீட்டில் அவர் இருக்கார். ஆக முக்கியமான கிரகங்கள். குரு அங்கே 3 நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசரீரம். இது 3மே இவருடைய ஃப்ரெண்டோட நட்சத்திரம். கார்த்திகைங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம், ரோஹிணிங்கிறது சந்திரன் நட்சத்திரம், மிருகசீரீரம்ங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். அந்த 3 நட்சத்திரத்தில் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அவர் பயணம் பண்ண போகிறார். அப்போ நண்பர்களுடைய நட்பால் குருவை பயணம் செய்யும்போது 12 ராசிக்கும் நன்மை தான் நடக்கும். அதில் குறிப்பாக செவ்வாய் ஆட்சியாக இருக்கார். அதோட பெரிய பியூட்டி. இந்த மாதத்தில் கிரகங்கள் இப்படி தான் இருக்குது. இது என்ன சார் பொது பலன் அப்படின்னா, செவ்வாய் ஆட்சியாக இருக்கும்போது அரசியல்வாதிகளுக்கு நன்மை, சூரியன் நட்பாக இருக்கும்போது அரசாங்கத்தால் நன்மை, அரசியல்வாதிகளுக்கு நன்மை, புதிய பதவிகள் கிடைக்கும். சூரியன் நட்பில் இருக்கும்போது அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் இந்த வருஷம் ஆவணி மாதத்துக்குள்ளே நிறைய பேருக்கு அரசு பதவி அல்லது அரசு வேலை, அரசியலில் பதவி கிடைக்கும். குரு 2ல் இருக்கார். நான் சொன்ன மாதிரி காலப்புருஷனுக்கு 2 அப்படின்னா தனகாரன், தனஸ்தானம். ஏன்னா காலப்புருஷனுக்கு 2ஆம் இடம் தான் தனஸ்தானம் சொல்கிறது. அதில் குரு இருக்கும்போது பொதுவாகவே எல்லா கையிலையும் நல்லா தாராளமாக பணம் புழங்கும். ஆயுள்காரன் சொல்லக்கூடிய சனி பகவான் நல்லா இருக்கார், லாபத்தில் இருக்கார், மூல பெரிகமாக இருக்கார், ஆட்சியாக இருக்கார். கர்மக்காரனும் சனி பகவான் தான், லாபாதிபதியும் சனி பகவான் தான். எல்லாத்துக்கும் மேலே ஜீவனக்காரன் சொல்கிறவன், ஜீவனத்தை கொடுக்குறவன், ஜீவன்னா உயிர், ஜீவனம்னா உணவு, அதை கொடுக்குறது சனி பகவான். அவர் ஆட்சியாக இருக்கார். ஆக பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஆக இந்த மாதம் என்பது உண்மையிலே ஒரு சிறப்பான மாதம் தான். அது நம்ம 12 ராசிக்கும் போகும்போது விரிவாக பார்ப்போம். நேயர்கள் நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நான் வணங்கும் அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், நான் நித்தம் வேண்டி வணங்கி நிற்கும் குமரமலையான், என்னுடைய தாய் தந்தையர் அனைவரையும் வணங்கி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. நம்ம தனுசு ராசியை பார்ப்போம். தனுசு ராசி அப்படின்னா வில் பவர், வாழ்க்கையில் வெற்றி அடையும் ராசி தனுசு ராசி. தனுசில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நன்மை பண்ணும். அது சந்திரனே இருந்தால், ஏன்னா அது குருவோட வீடு, சந்திரனுக்கு நட்பு வீடு, காலப்புருஷனுக்கு 9ஆம் வீடு. அப்போ தாய்க்குள்ள கிரகம் பாக்கியஸ்தானத்தில் குரு வீட்டில் இருந்தால் நல்லது தான். எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இவங்க முன்னுக்கு வந்துடுவாங்க நல்லபடியாக, மாற்று கருத்து இல்லை. நான் சொன்ன மாதிரி வில் பவர். சரி, இந்த தனுசு ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, ராசிநாதன் 6ல் மறையக்கூடாது. பொதுவாக
எல்லாருக்கும் தெரிஞ்ச ராசிநாதனும் குரு பகவான் தான், 4ஆம் வீட்டு கிரகம் குரு பகவான் தான். 6ல் மறையக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் பாயிண்ட், கடன் வாங்கக்கூடாது. ஆனால் நீங்களே 6ல் போய் இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கடன் கேட்டு போய் நிற்பீங்க, அவங்களும் கொடுத்துருவாங்க. வாங்கக்கூடாது. எமர்ஜென்சி ஒரு வீடு கட்டுறேன் சார், ஒரு கல்யாணம் பண்ணுறேன் சார், ஒரு கல்வி கடன் வாங்குறேன்னா வாங்கிக்கலாம், அதுவும் உங்கள் சக்திக்கு உட்பட்டு. சரி, இப்போ ராசிநாதன் மறைஞ்சாலும் அவர் எங்கே பார்க்குறாரு? 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ தொழில் ஓடும். கடன் வாங்கினாலும் கடன் அடைச்சிடலாம். 12ஆம் இடம்னா நீங்கள் சுகமாக இருக்கிறது, தூங்குறது, நிம்மதியாக இருக்கிறது. ராசிநாதனே பார்த்தா நல்ல தூக்கம் வரும், பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க. 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பணம் வந்துடும். 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம், பணம் வந்துடும். 3ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் அற்புதமான யோகத்தை கொடுத்துட்டு இருக்காரு. 5ல் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 5ஆம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்க, இதுதான் அதோட பெஸ்ட்டு. எல்லாத்துக்கும் மேலே 5 வலுவாக இருக்குது. 9 கூடிய சூரியன் அவருக்கு 11 லாபத்திலிருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து சமசப்தமமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதம் முழுவதுமே பௌர்ணமி யோகம் உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். அப்போ குரு 6ல் மறைஞ்சா என்ன கவலை வேண்டாம். இந்த மாதம் முழுவதும் பௌர்ணமி யோகத்தில் இருக்க போகிறது யாருன்னா தனுசு ராசி. அப்போனா வெற்றி தானே. குடும்பஸ்தானத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்து 10ஆம் இடத்தையும் குரு பார்த்தா பணம் வரும்ல, தொழில் ஓடும்ல. சூரியன்னா யாரு? வெளிச்சம். சூரியன்னா யாரு? பிரகாசம். சூரியன்னா யாரு? ப்ரமோஷன். சூரியன்னா யாரு? அரசாங்கம். சூரியன்னா யாரு? அரசியல். சூரியன்னா யாரு? அரசு தேர்வு. சூரியன்னா என்ன? அரசு வேலை. எல்லாம் அந்த சூரியன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால அரசு தேர்வில் வெற்றி, அரசாங்க லோன் கிடைக்கிறது. 5ஆம் இடம் செவ்வாய் பூர்வ புண்ணியம், அப்போ ப்ரமோஷன், பதவி உயர்வு உண்டு. 5ஆம் இடம் உயர்கல்வி போகலாம். சூரியன் பார்க்கறதுனால அரசாங்க கல்லூரியில் சீட்டு கிடைக்கும். புதனோடு சேர்ந்து பார்க்கறதுனால நல்ல கல்வி யோகம் உண்டு. உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் மனைவிக்கு இருக்கும். நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவன். அங்கே இன்னொருத்தர் யாருக்கா? சுக்கிரன்னா அழகு, தேஜஸ். அப்போ திருமண யோகம் உண்டு. நல்ல அழகான மனைவி கிடைப்பாங்க, அறிவுள்ள மனைவி கிடைப்பாங்க. உங்களுக்கு 9 சூரியன், 10 புதன், அப்போ தர்ம கர்மாதிபதி யோகமும் கிடைக்குது. சுக்கிரன் ராசியை பார்த்தாலே சார் நீங்களே முதல்ல அழகாக இருப்பீங்க, தேஜஸாக இருப்பீங்க. என்ன ஒன்று, இந்த மாதம் மட்டும் சந்திரனும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்க்கறதுனால மாமியா மருமக கொஞ்சம் மனவர்த்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் விட்டு கொடுத்து போயிடணும். 3ஆம் இடத்து சனி தம்பிக்கு யோகம், மாமனாருக்கு யோகம், மாமனார்னால உங்களுக்கு யோகம். சனிக்கு 11 வலுத்து இருக்குது. சனி பகவானுக்கு 11ல் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் தொழில் வெற்றி உண்டு. சனிக்கு 11ல் மட்டும் சந்திரன் இல்லை, இந்த சந்திரனை சூரியனும் பார்க்குது, அதனாலேயும் வெற்றி. செவ்வாய் 5ல் இருக்க பூர்வ புண்ணிய சொத்து செவ்வாய் தான். பூர்வீக சொத்து இப்போ பிரித்து கொடுப்பாங்க, பங்கு வாங்கிக்கங்க. 5 தான் உயர்கல்வி, 5னா அதிர்ஷ்டம், எல்லாம் சிறப்பு. ஆக இந்த மாதம் முழுவதும் வெற்றி. 6ல் இருக்கிற குரு கடன் வாங்கக்கூடாது. 4ஆம் இடத்து ராகு அழகாக இருப்பீங்க, நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் தாய் அதோட அழகாக இருப்பாங்க. 10ல் இருக்க கேது பகவானை குரு பார்க்குறாரு. அப்போ தொழில் எல்லா தொழிலும் ஓடும், கண்ணா பின்னான்னு ஓடும், நல்லா ஓடும், நிறையா ஓடும். கடன் அடையும். ஏன்? குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால. 6ல் இருந்து 2 பார்க்கும்போது பணமும் வரும், கடனும் குறையும். 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு யோகம் உண்டு. கூட்டு குடும்பம் 12ஆம் இடம், சேமிப்பு 12ஆம் இடம், விரயம் 12ஆம் இடம், வெளிநாடு 12ஆம் இடம், இது எல்லாம் நல்லா இருக்கும். ஆக 7ல் இருக்கிற இந்த சூரியன் 1 போதும் சார் இந்த மாதத்துக்கு. அடுத்து 8க்கு வருவார், அது என்ன பண்ணுவார் அப்புறம் சொல்கிறேன். உங்களால் உங்கள் மனைவிக்கு யோகம். ஏன்னா 7ல் பாருங்கள் புதன் ஆட்சியாக இருக்குது, சுக்கிரன் அங்கே நட்பு பெற்றிருக்கு, சூரியன் உங்கள் திரிகோண அதிபதி அவருக்கு லாபத்தில் இருக்கார். நான் சொன்ன மாதிரி அப்பானால யோகம், மாமனார்னால யோகம், அரசாங்கத்தினால யோகம், அரசியலில் பதவி. செவ்வாய் தான் அரசியலுக்கு சூரியனுக்கும். சார் மெடிக்கல் சீட்டு இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும், இன்ஜினியரிங் சீட்டு உங்களுக்கு கிடைக்கும், இது கன்ஃபார்ம். ஆக பணம் கொட்டும் மாதம், நீங்கள் நல்லா இருக்க போறீங்கிற மாதம். தனுசு ராசிக்கெல்லாம் கெட்ட நேரம் முடிஞ்சிருச்சு, இனிமே பொன்னான நேரம்தான். நீங்கள் வழிபட வேண்டியது அதற்கு முன்னாடி தனுசு ராசிக்காரங்க 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் எச்சரிக்கையாக இருங்க. சூரியனும் புதனும் உங்களை ராசியை பார்க்கறதுனால புதனும் பெருமாளும் சிவனும் பெருமாளும்
பக்கத்தில் இருக்கிற கோவிலாக பார்த்து வழிபாடு பண்ணுங்கள். அம்மன் சிறப்பான ஒரு ஏற்பாட்டோடு இங்கே நல்ல நிலைமையில் இருக்குது. அம்மன் வழிபாடையும் பண்ணுங்கள். இந்த மாதத்தை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.